16 2 32 3 48 4 64 5 80 6 96 கொஞ்ச நாள் முன்னாடி ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இந்த வீடியோ எனக்கு கண்ணில் பட்டுச்சு. தமிழ்நாடு அமைச்சர் ஒருத்தர் 16வது வாய்ப்பாடை ரொம்ப மனப்பாடமாக வச்சுக்கிட்டு இருந்தார். அப்பதான் எனக்கு அசுரன் படத்தில் வந்த ஒரு சீனும் ஞாபகம் வந்துச்சு. 16 வாய்ப்பாடுலாம் நல்லா தெரியும் சொல்லுத, அதெல்லாம் முதலாளிக்கே தெரியாது. என்னடா இது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி 16வது வாய்ப்பாடுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தப்பதான் 4 8 அதாவது 25 பைசா 50 பைசா அப்படிங்கிற கணக்கு எனக்கு ஞாபகம் வர ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கேன்னு சொல்லி தேடி பார்த்தப்பதான் தெரியுது. அணா கணக்கில் தான், அதாவது பைசா ருப்பீஸுங்கிறதுக்கு நம்ம புழக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அணாவை தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு அணா அப்படின்னா 6.25 பைசா. ஆக முன்னாடி இந்த கணக்கில் தான் எல்லாமே நடந்திருக்குங்கிறனால 16வது வாய்ப்பாடுக்கு, அதாவது 16 டேபிள்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துருக்காங்க. என்னதான் சொல்லுங்க, அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்தாலும் இன்னைக்கு 5வது வாய்ப்பாடு கால்குலேட்டர் எடுக்கிற தலைமுறையாக தான் இருக்காங்க. உங்களுக்கு எந்த வாய்ப்பாடு வரைக்கும் தெரியுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.